என்ன ஜெயபாண்டி இனி இந்தியாவினுடைய முதல் பணக்காரனவே அடிக்கிற சிறப்பை கழித்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் பணக்காரன் இந்தியாவினுடைய விஞ்ஞானியவே அதிகமான பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கும்போது, அந்த இந்தியாவினுடைய பெரிய பணக்காரனாக இருந்தால் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லு. இல்லை படிக்கிற பிள்ளைக்கு இந்தியா முழுவதும் சம்பளம் கொடுக்க சொல்லு. 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லு. அப்போ இந்தியா பணக்காரன்னு சொல்லலாம். இருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். முகேஷ் அம்பானி இவரை தெரியாதவங்க யாருமே இந்தியாவில் இல்ல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சேர்மன் மற்றும் இந்தியாவின் முதல் கோடீஸ்வரரும் இவர் தான். 2024 ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட்டின் படி ஆசியாவின் முதல் கோடீஸ்வரரும் உலக கோடீஸ்வரர்களை முகேஷ் அம்பானி 9வது இடத்துலயும் இருக்கிறாரு. அட இவ்வளவு ஏங்க, நம்ம இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள முகேஷ் அம்பானி 1,92,00,000 இந்திய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னா அவருடைய வருமானம் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. சுமார் 4 மாசங்களுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை பல செலிபிரிட்டிஸ் உலகம் முழுவதிலும் இருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அது உலக முன்னணி திரைப்பட நட்சத்திரங்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்கள், உலக புகழ் பெற்ற பாப் சிங்கர்ஸ்னு பலரும். இந்த நட்சத்திரங்கள் யாருமே இலவசமா வரல, மாறாக நிறைய பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்டின் பீபர்ங்கிற உலக புகழ்பெற்ற கனடா பாப் சிங்கர் வெறும் கொஞ்ச நேரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண 83 கோடி இந்திய பணம் வாங்கினதாக சொல்லப்படுது. உலகின் 9வது பணக்காரரான உலகிலே 9வது பணக்காரர் ஒரு சாதாரண ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த நீதிபதியிலும் செருப்பை வச்சு அடிச்சிருக்கிறேன். எதுக்காக அடிக்கிறேன் செருப்பை வச்சு? நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சரியான முறையில் நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்வதில்லை. பொய்யும் புரட்டுமா சொல்லி ஒன்றும் தெரியாத மக்களை ஜெயபாண்டி முதல் கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். வாய்தா தேதியை மட்டும் சொல்லி உண்மையான கேஸ் வழக்கு பதிவு பண்ணாமல் பொய்யான கேஸை வழக்கு பதிவு பண்ணுறான். ஆனால் இந்தியாவிலே முதல் பணக்காரன்னு சொல்கிறான். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு லெட்டர் அனுப்பினேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டு எதுவுமே எனக்கு வரல. அம்பானி எதுக்காக அடிக்கிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் அம்பானியை எதுக்காக செருப்பை கழுத்தி அடிக்கிறேன்னா, ஒரு இந்தியா விஞ்ஞானியை வாங்க தெரியுதுல்ல, இந்தியா விஞ்ஞானிகளை வாங்க தெரியுது. அந்த இந்தியா விஞ்ஞானிகளை இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷினில் 20 கேள்வி, இந்த மிஷினில் 20 கேள்வி கேட்குறேன். அதே மாதிரி 24 ப்ராக்டிக்கல் கேட்குறேன். அதற்கு இந்தியா விஞ்ஞானிகள் பதில் சொல்ல வேண்டும். நீ பணம் அதிகமான பணம் கொடுத்து வாங்கின தரமுள்ள இந்தியா விஞ்ஞானிகள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்தியா பிரதமர் கண் வெளிரகையும் கை ரகையும் வைத்து 100 ஓட்டு போடட்டும். ராகுல் காந்தியும் கண் வெளிரக கை ரகை வச்சு 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி இந்த அம்பானியும் கண் வெளிரக கை ரகை வச்சு 100 ஓட்டு போடட்டும். ஆனால் நான் இந்த மிஷினில் ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் பயன்படுத்தாமல் இந்த மிஷினில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 200 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அதனால் யாரும் இந்தியாவில் பணக்காரன்னு சொல்லக்கூடாதுன்றது தான் சிறப்பு கழுத்தி அடிக்கிறேன். ஆனால் என் செல் நம்பரையும் காமிச்சிட்டேன். என் செல் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டி மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். எனக்கு வெளிநாட்டிலேருந்து உதவி பண்ணார் NSM சாகுல் ஹமீது. அவர் ஞாபகார்த்தமாக நான் கண்டுபிடிப்பை மதுரை சிறையில் இருக்கும்போது எழுதினேன் இந்த வரைபடம் எந்த கருவியோடு இணைஞ்சு செயல்படும் என்று இந்தியா விஞ்ஞானிகள் சொல்லியாச்சுன்னா, நான் இந்த அம்பானிக்கு என்ன கேட்குறாரோ அதை நான் கொடுக்க தயார். மதுரை மாவட்டம் முழு படிப்புக்கு சம்பளம் கொடுக்கும்போது அம்பானியவே நான் கூப்பிட்றேன். அதனால் அம்பானி செருப்படி பத்த அம்பானி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்தியா முழுதும் உன்னால் சம்பளம் கொடுக்க முடியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸெல்லாம் கட்ட மாட்டாங்க. படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 4 ஒன்றுக்கு 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம். 2வது படிக்கிறான்னா அவனுக்கு 50 ரூபா சம்பளம் ஒரு 4 ஒன்றுக்கு. சம்பளம் கொடுத்து படிக்க வைக்க முடியுமா? உலகிலே நான் மதுரை மாவட்டம் முழுவதும்
படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு 10, 11, 12 படித்த பிள்ளைகளை படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்குல்ல அவங்களுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். இன்றைக்கி பெரிய பெரிய ஏஐலாம் வந்துருச்சு. ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு வேலை இல்லைன்றீங்க. படிப்பறிவு இல்லாதவன் இந்தியா முழுவதும் படித்த பட்டதாரிகளுக்கு என்னால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த பணக்கார எச்சிக்கல நாயினால் இல்லை இந்தியா பிரதமர் புண்டுவப்பைய மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேவடியா பையனால் கொடுக்க முடியுமா? அப்போ எந்த தகுதி இல்லாதவெல்லாம் வந்து ஆட்சியில் இருந்துக்கிட்டு அம்பானிக்கு விஞ்ஞானி முதல் கொண்டு விற்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய விஞ்ஞானியவே தனியாருக்கு நீ கொடுக்குறேன்னா அப்போ முதலமைச்சர் பிரதமரெல்லாம் அவங்க பொண்டாட்டியவும் கூட்டு கொடுப்பாங்கல்ல. இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக இந்தியாவில் இருக்கிற மக்கள் வரி பணத்தை சம்பளமாக நமக்கு கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த விஞ்ஞானியெல்லாம் தனியார்கிட்ட போய் வேலை பார்க்க போகிறாங்கன்னா அப்போ அவன் அரசாங்க விஞ்ஞானியா? அப்போ அந்த அரசாங்க விஞ்ஞானியை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறது ஏன்? அப்போ ஒப்படைக்கிறல நீ என்ன செய்யணும்? அப்போ இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி வெற்றி பெற்றவன் இப்படித்தான் இருப்பான். தேவடியாளுக்கு பிறந்த மோடி. அதனால தான் இந்த போட்டி நடத்தி முடிச்சுட்டு இந்த வேலை வாய்ப்பு நான் கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. இந்தியா பணக்காரன்னு சொல்கிறீங்க. இந்த இந்தியா பணக்காரன் இந்தியா முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற அடிப்படையில் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியும்னா நீ உண்மையிலே இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லலாம். எப்படி? நான் ஒரு கல்வி அறிவு பெறாதவன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஒரு கட்டட தொழில் வேலை பார்க்குறவன் 75 நாளைக்குள்ளே இதை நிறைவேற்றி காட்டுறேன். இவிஎம் மிஷின் போட்டிக்கு வாண்டு தான் நான் கூப்பிட்றேன். இன்றைக்கி அம்பானி வந்து இந்தியா விஞ்ஞானியை பூரா விலை கொடுத்து வாங்கியிருக்க, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா மோடி. அப்போ நீ தான் வரணும். மெயின் நீ தான் அதிக விலை கொடுத்து விஞ்ஞானியை வாங்கி வச்சுருக்க. அந்த விஞ்ஞானிகளை ஜெயபாண்டி காமிச்ச வரைபடத்தை இன்ன வரைபடம் இன்ன பொருள்னு சொல்லு. இல்லையா இவிஎம் மிஷினில் 20 கேள்வி தான் கேட்குறேன், 24 ப்ராக்டிக்கல் கேட்குறேன். அதற்கு பிறகு ஓட்டு போடுற நிகழ்ச்சி நடத்துகிறேன். அந்த நிகழ்ச்சியில் மோடி 100 ஓட்டு போடட்டும், அம்பானி 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 300 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற அடிப்படையில் இந்தியாவில் பணக்காரன்னு சொல்லக்கூடிய எச்சிக்கல நாய் செய்ய முடியுமா? இல்லையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டே நீ செய்து நிரூபித்து காமிடான்னு மட்டும் சொல்லு. பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ இல்லை அம்பானியோ 3 பேரும் சவால் விடுங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்து காமிச்சு நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை வந்து அம்பானி பார்க்கட்டும். அதே மாதிரி இதுவும் பார்க்கட்டும். சிறுபடியோட முடிக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது வந்து செல்லூர் காவல் நிலைய நம்பர். அதே மாதிரி இது வந்து சைபர் கிரைம் உடைய நம்பர். எல்லாருக்கும் மதுரை கலெக்டர் முதல் கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த